பிரத்தியா வழிநடத்துவது, எப்படி பிள்ளைகளை வழிநடத்துவது, எப்படி குடும்பத்தால் பிள்ளைகளால் அந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்வது, இப்படி திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் செய்து வருகிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணிகளில் பிரித்தி அவர்கள் வானொலியில் பேசக்கூடியவர்கள், நாடகம் நடிக்கக்கூடியவர்கள், நாடகம் எழுதக்கூடியவர்கள். வந்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இன்வால்மெண்டோட வந்த எல்லா குட்டி குட்டி பசங்களுக்காகவும் தேங்க்யூ. வந்திருக்கிற அல்லாவுக்காக எக்ஸ்க்ளூசிவ் அகாடமி, இந்த அகாடமியில வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹிந்திக்காக ஸ்போக்கனுக்காக மைனஸ் ரொம்ப ஷார்ட் அவன் ஹிந்திக்கு வந்துருக்கான். ரைட்டிங்கும் பண்ணலாம், ஸ்போக்கனும் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக அதுக்கப்புறம் எங்களாக தான் கண்டினியூ பண்ண நல்ல இதை நீங்கள் அடுத்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாருக்காக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு டிராயிங் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் யதார்த்தமாக தான் ஃபோன் பண்ணேன் அவனுடைய சர்டிஃபிகேட்காக. ஆனால் இந்த இடத்துல அவங்க சொன்ன உடனே சரி, நான் இதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் நான் எதுலையுமே கலந்துக்கிட்டு இல்லை. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு டிராயிங்கில் நான் கிடைக்கும்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப எனக்கு மற்றபடி அவனுக்கு எது ஆர்வமோ அதை சேர்த்துக்கலாம் இதுன்ற மாதிரி தான் சேர்த்து விட்டேன். நான் இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கும் நான் எதிர்பார்க்கல. சிம்பிளாக முடிச்சுப்பாங்க தான் நான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்து பசங்க ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் பழகிட்டு எல்லாருக்கும் வணக்கம். டிராயிங்கில் வந்து நாங்கள் ஜெயிக்குமா எனக்கு வந்து நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். அதனால வர முடியாது சொன்னாங்க. அம்மா வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு அந்த அவார்டு இந்த சால்வ் அதெல்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து டிராயிங்கில் கற்றுக்கணும்னு அவன் வந்து வீட்டில் ஆர்வமாக இருந்ததை நான் சேர்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணலான்னு எதிர்பார்க்கல. இது பண்ணுறான், நல்லா பண்ணுறான். நன்றி சார். சாய்டிஷ் வந்து யாருக்குமே விட முடியாது சார். ரோடு மெயின் ரோடு, அதனால நான் மட்டும் தான் வச்சுருந்தேன். வீட்டில் யாரும் பார்த்துக்கும் ஆள் இல்லை. எப்பவுமே என் கூட இருக்கிறதுனால சரி வெளியில் வந்தால் ஹோம்ஒர்க் மட்டும் தான் செய்யறா. சரி வெளியில் வந்து கலரிங்லாம் பண்ணுவாள். வெளியில் வந்து நான் பசங்கிட்ட பேசுவா. சரி வெளியில் போனால் ஃப்ரீயாக இருப்பா. வீட்டுக்கு வச்சுருக்கோம். அதனால இப்போ வந்து சார் பரவாயில்ல பேச்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 பேர்கிட்ட பேசுகிறா. இங்கே மிஸ்ஸை பார்த்தோன்னே பேச மாட்டேன். இப்போ எல்லாமே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல. சரிண்ணா சரி, இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. நீ யாரோ என்று தாளாட்ட, இன்னும் வேறு யாரோ வந்து தாளாட்ட. அப்போ அன்னை கிட்ட அதை சுமத்துறாங்களா? என்ன பிரித்தி எதாவது பண்ணிட்டு அது எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன். பாப்பா அதுக்காக செய்வாரு. அந்த காலத்துல பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. அப்பா வெளியே போயிருப்பாரு. கொஞ்சம் வேலை, விவசாய வேலை, கேட்ட வேலை, அந்த வேலை, அதிகாரியாக போயிருப்பாரு. பெரும்பாலும் அம்மாக்கள் வீட்டில் இருந்தாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சது கேட்டுங்க குடிக்கிறேன். உண்மை என்ன தெரியுங்களா? குழந்தை வந்து தாய் கருவில் அது வந்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அவங்க இறைவனை வணங்குறது, கோயிலுக்கு போகிறது, பாட்டுகள் கேட்கறது, நல்ல சூழலில் வளர்றாங்க. 10 மாதத்து பிள்ளைங்க அது குழந்தை கருவில் 10 மாதம்
அதுக்கு வந்துட்டு நீங்க பத்தி கூட இருப்பீங்க, இந்த உணவு தான் சாப்பிடுவீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த வளர்ப்பு என்பது அது மண்ணில் வந்ததுக்கு அப்புறம் அது வளரல, அது 10 மாசம் வயிற்றிலேயே சிறந்த முறையில் வளர்றதுக்கு காரணம். இது நான் என்னுடைய ஒரு சின்ன சித்தரிவு. ஏன்னா பாட்டு கூட கேட்பீங்க, கோயில் கேட்பீங்க, மந்திரம் கேட்பீங்க, நல்ல இசையை வச்சு கேட்பீங்க, இந்த உணவு தான் சாப்பிடணும்னு கேட்பீங்க இல்லையா? வீட்டில் சண்டை வராம பார்த்துப்பீங்க. இது எல்லா காரணம் பெண். அதனாலதான் வந்து அன்னை வளர்ப்புன்றது, என்னோட வளர்ப்பு தந்தையோட வளர்ப்பு மண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூக்கி வளர்க்க முடியும். ஆனா அன்னை வந்துட்டு கருவில இருக்கும் போதே அந்த பிள்ளைய வளர்த்து கொண்டு வராங்க. ஒரு கருத்தை வச்சுங்க. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க. இந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி உரையாற்றும்படி நமது பொருளாளர் சக்திவேல் அவர்களை கேட்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு எல்லாரும் பிரைஸ் வாங்கினதுக்கு ரொம்ப முக்கியமாக தீவிரம் வந்துருக்காங்க. சிவாவிஷ்ணு அப்பா அவங்க பண்ணது நல்லா இருக்கு.